பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்ககிட்ட விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவர் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் கூட சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. நாம் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்படி நம்மளால் இருக்க முடியாது தான். எல்லோருக்குமே ஒரு கஷ்டம் நஷ்டம் வரும்போது சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆபக்கூப் வேதாகமத்தில் என்ன சொல்லுகிறான்னு பாருங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். பார்த்தீங்களா, ஆபக்கூக்கு எப்படி சொல்லுகிறான்னு பார்த்தீங்களா? இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள்ளே திடமானதாக இருந்து எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். தேவன் எல்லாவற்றையும் நம் பார்த்து கொள்வார். அப்படி ஒரு மன ரம்மியம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.